சிறகடி காசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவோட நகை பிரச்சனை எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே விஜயாவும் மனோஜும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது வீடு தேடி போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இங்கே மனோஜ் யாரு அப்படின்னு கேட்ட உடனே விஜயா ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னாச்சு, எதுக்காக மனோஜை தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்த அண்ணாமலை வந்த போலீஸ்கிட்ட, என்ன சார், மனோஜ் என் பையன்தான், என்ன விஷயமா என் பையன் மனோஜை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே வந்த போலீஸும் மீனான்றவங்க மனோஜ் மேலேயும் இங்கே விஜயான்றவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ அவங்க நகை காணோனும், அது மட்டும் இல்லாமல் அவங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை வச்சதாகவும் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் விசாரணை செய்கிறதுக்காக நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்பவே பதட்டமாயிருது. உடனே அங்கே வந்த ஸ்ருதி மீனாவை கூப்பிட்டுட்டு, பார்த்தீங்களா மீனா, நம்ம போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்போ நகையை யார் எடுத்தாங்க, உங்கள் தங்க நகை யாரால இப்படி கவரிங்காக மாற்றப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்த போலீஸ் மனோஜை கொஞ்சம் வெளியில் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மனோஜ் பயந்துக்கிட்டே அங்கே ரூமுக்குள்ளே ரோஹிணி பின்னாடி நின்றுக்கிறாரு. என்ன ரோஹிணி இது, நான் எந்த தப்புமே பண்ணலை, இந்த மீனாவும் முத்துவும் எல்லாரும் முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட செயலெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நான் புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, அதனால என் மேலேயும் ஓ மேலேயும் பொறாமப்பட்டு தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கூப்பிட்டா நான் எதுக்கு வரணும், நான்லாம் வர முடியாது, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு ரொம்ப அமைதியாக ரூம்குள்ளேயே இருக்கிறாரு மனோஜ். ஆனால் ரோஹிணி, மனோஜ் நீங்கள் எந்த தப்புமே செய்யலைன்னா அப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்க, முன்னாடி வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு ரொம்ப தெளிவாக நீங்கள் போலீஸ்கிட்ட சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு அடம்பிடிச்ச மனோஜை வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க ரோகிணி. உடனே முத்துவும் மீனாவும், ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பொண்டாட்டி தங்க நகையை கலட்டி எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தா, எங்கள் அம்மாவை அதை பத்திரமா வச்சுப்பாங்கன்னு நினச்சி தான் அந்த தங்க நகையை கொடுத்தா. ஆனால் இப்போ அவங்க திருப்பி அந்த நகையை தரும்போது கவரிங்காக இருக்குது. ஆனால் எப்படி கவரிங்காக மாறுச்சு, தங்க நகை யார் எடுத்தா, எப்படி போச்சுன்னு ஒன்றுமே புரியல. அதனால் நீங்கள் தான் சார் விசாரித்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே விஜயா மெதுவாக மனோஜ் கிட்ட போயிட்டு, டே மனோஜ், இந்த மீனா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவான்னு பார்த்தா மறுபடியும் போலீஸ் வரைக்கும் போயிட்டா, இனியும் நம்ம தாமதம் பண்ணோன்னா வசமாக மாட்டிப்போம். பேசாமல் மீனாவையும் முத்துவையும் ரூம்குள்ளே கூப்பிட்டு நாங்கள் தான் எடுத்தோன்ற உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம குடும்ப மானமே போயிருண்டா மனோஜ். உனக்கு உதவி செய்ய போய் இப்படி என் நிலமை ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. இங்கே வீட்டில் உள்ள ஒருத்தரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த போலீஸ் அங்கே ரோஹிணி பக்கத்தில் மனோஜ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா, நீ தானே ஒரு மாதத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஜீவா பொண்ணுக்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கினது அப்படின்னு 30 லட்ச ரூபா வாங்கினதை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மறைச்ச மனோஜ் ரோஹிணியோட முகத்தை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஞாபகம் வந்ததால அந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே போட்டு உடைக்கிறாரு போலீஸ். உடனே அண்ணாமலை, என்ன சார் சொல்கிறீங்க, ஜீவா கிட்ட என் பையன் மனோஜ் 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டானா, அப்ப காணாம போன பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்க வந்த போலீஸும், ஆமாங்கய்யா, ஏற்கனவே 27 லட்ச ரூபாயை தொலைச்சதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஜீவான்ற பொண்ணு கனடால இருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தது. கையும் களவுமா பிடிச்சது மட்டும் இல்லாம வட்டியும் முதலுமா 27 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபா பணத்தை அந்த ஜீவா பொண்ணு கொடுத்துட்டு தான் கனடாக்கே திருப்பி போச்சு. ஏன் தொலைஞ்சு போன 27 லட்ச ரூபா பணத்தை கிடைச்ச விஷயத்த உங்க பையன் மனோஜ் வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டையுமே சொல்லலையா அப்படின்னு அவர் கேட்ட உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம எல்லாரும் அங்க மனோஜையே பார்க்குறாங்க. உடனே அங்க வந்த போலீஸ் ரோஹிணியை பார்த்து, ஏமா, நீயும் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்த, அப்ப மறுபடியும் பணம் கிடைச்ச விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே முத்து, ஆமா சார், அந்த பணத்தை எப்போ வாங்கி கொடுத்தீங்க, எப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த பொண்ணு பார்லர் வச்சு நடத்ததில்ல, அந்த பார்லருக்கு ஜீவான்ற பொண்ணு போயிருந்தப்ப கையும் களமாக பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட தான் இவர் 27 லட்ச ரூபா பணத்தை தொலைச்சாராம்.
வட்டியை முதலமா 30 லட்ச ரூபா பணத்தை நாங்களே வாங்கி கொடுத்தோமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்துக்கு நல்லாவே புரியுது. திடீர்னு மலேசியால இருந்து ரொம்ப பணத்தை அவங்க அப்பா அனுப்புனதா ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தான். அப்ப ஜீவா கிட்ட இருந்து வாங்கின அந்த 30 லட்ச ரூபா பணத்துல இருந்து தான் இந்த மனோஜ் புதுசா பிசினஸ் எல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்கான் போல. ஆனா காணாம போன பணம் திருப்பி கிடைச்ச விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி அப்பட்டமா இந்த ரோஹிணியும் மனோஜும் மறைச்சிருக்காங்களே அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு முத்து. உடனே விஜயா ரோஹிணி கிட்ட, என்னம்மா ரோஹிணி, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சா இப்படி எங்க பணத்தையே எடுத்து நீ மனோஜுக்கு பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கியா? ஏதோ மாமா மலேசியாலேருந்து பணத்தை போட்டு விட்டாருன்னு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கேன். உன்னை போய் நம்பினதுக்கு எங்களை சொல்லணும். யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து பயன்படுத்துறது? ஏமா ரோஹிணி, மனோஜுக்கு தான் அறிவே இல்லைன்னா நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்க கூடாதா? வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துட்டு போனதே பெரிய தப்பு. இத்தனை நாள் போனா போதும் தான் நான் இதை பற்றி கேட்காம இருந்தேன். ஆனால் இப்படி வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாம வாங்கின பணத்தை கூட சொல்லாம இப்படி உங்க பிஸ்னஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கிறதுக்காகவா நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்த போலீஸும், சரிம்மா இந்த பிரச்சனையை பத்தி நீங்க அப்புறமா பேசிக்கோங்க, ஏற்கனவே இந்த மனோஜ் மேல கம்ப்ளைண்ட்க்கு மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல வீட்டில் உள்ள நகை எப்படி காணாம போச்சு, தங்க நகையை யார் எடுத்ததுன்னு நான் விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே மனோஜும், சார் என்னை மன்னிச்சிருங்க சார், எனக்கு கொஞ்சம் பண தேவை இருந்ததால நான் தான் எங்க அம்மா கிட்ட கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக பீரோல சும்மா தானே இருக்குன்னு மீனாவோட நகையை எடுத்துட்டு போய் அடகு வைக்க போனேன் சார். ஆனா அடகு வச்சா தேவையான பணம் கிடைக்காதுன்னு தான் அந்த கடைக்காரர்கிட்டயே வித்துட்டேன். இந்த நகை பிரச்சனையை பற்றி நாங்களே பேசி முடிவெடுத்துக்கிறோம் சார். தயவு செஞ்சு இந்த இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்காக என்னை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு போயிடாதீங்க சார். நான் எப்படியாவது அந்த நகையை விற்றதுனால எனக்கு கிடைச்ச 4 லட்ச ரூபா பணத்தை மறுபடியும் நான் முத்துக்கிட்டேயே திருப்பி கொடுத்துட்றேன் சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு மனோஜ். இதெல்லாம் கேட்ட உடனே மீனாவுக்கும் முத்துவுக்கும் தாங்கவே முடியல. யாருடைய நகையை யார்கிட்டடா கேட்டு வாங்குறது? நீ மீனா கிட்டல கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அம்மா கிட்ட கேட்டு மீனாவோட நகையை வாங்குவியா? உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கை ஓங்குறாரு முத்து. உடனே அண்ணாமலை முத்துவை தடுத்து, இந்த மனோஜை வெளுத்து வாங்குறது எல்லாமே வேஸ்ட்டு தான் முத்து. இவன் இப்படி செய்யறதுக்கு காரணமே உங்க அம்மா விஜயா தான். விஜயாவும் சரி மனோஜும் சரி திருந்த போறதே கிடையாது. ஆமா விஜயா, மீனாக்கே தெரியாம மீனாவோட நகையை எடுத்து கொடுத்து இப்படிப்பட்ட காரியம் பண்ணியிருக்கியே, நீ எல்லாம் என்ன மனுஷியோ? வாய் கூசாம மீனாவை ஏளனமா பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு மாமியாரா எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியல. பாத்தியா விஜயா, ரோஹிணியவும் மனோஜையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினல. ஏன் பென்ஷன் பணத்தை எடுத்துட்டு போய் தொலைச்சது மட்டும் இல்லாம அந்த பணத்துக்கு வட்டி முதலமா 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கான் உன் பையன் மனோஜ். ஆனா பணம் கிடைச்ச விஷயத்த உன்கிட்ட கூட சொல்லாம ரோஹிணியும் மனோஜும் மறைச்சி புதுசா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்னதான் செய்ய போறியான்? வீட்டுக்கு வந்த போலீஸ் மனோஜ் பத்தின உண்மையை சொல்ல போய் தானே உன் பையன் மனோஜை பத்தின லட்சணம்லாம் இப்ப தெரிய வருது. இப்பயாவது மனோஜோட மனசை புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் மனோஜுக்கு பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டி வளர்த்தாலும் அவன் உன் தேவைக்காக மட்டும்தான் உன்னை அம்மானு பயன்படுத்துறானே தவிர்த்து மற்றபடி உன் மேலே பாசம்லாம் எதுவுமே கிடையாது விஜயா. ஆனால் மீனாவையும் முத்துவையும் நீ எவ்வளோதான் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கினாலும் உனக்கு ஒன்றுனா முதல்ல பாசமாக ஓடி வர்றது இவங்க 2 பேராக தான் இருக்கும். என்னைக்கு தான் முத்துவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவனை மகனாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக நடத்த போறியோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் மனோஜ் செஞ்ச இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக மனோஜுக்கு பெரிய ஆப்பு ஒன்று காத்துட்ருக்குன்றத நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மனோஜை குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாரு. இங்கே மீனாவும், என்ன ரோஹிணி, எப்போ பார்த்தாலும் என்னையும் நாங்கள் செய்கிற வேலையவும் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவீங்கல்ல, இப்போ நீங்களும் பெருசாக பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்க உங்கள் வீட்டுக்காரர் மனோஜும் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மாமாவோட பணத்தை எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கெத்து காமிக்கிற மாதிரி எங்கப்பா எங்களுக்காக பணத்தெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்கன்னு அப்பப்போ சொல்லி ரொம்பவே பில்டப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. பார்த்தீங்களா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நாம் செஞ்ச தப்பு இப்படி வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்னு தெரியாமல் நீங்கள் பண்ண கூத்து பார்த்தீங்களா இப்போ எந்த நிலமையில் வந்து நிற்கிறீங்கன்னு அப்படின்னு ரோஹிணியோட மூஞ்சிக்கு நேராக மீனா சொல்ல, இங்கே ரோஹிணிக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம், இனியும் இவங்க முன்னாடி நின்று பேச நமக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அமைதியாக தலை குனிஞ்சபடி நிற்கிறாங்க ரோஹிணி. இங்கே ஸ்ருதி உடனே ரோஹிணியை பார்த்து, என்ன ரோஹிணி நீங்கள்
உங்கள் அப்பா உண்மையாகவே பெரிய பணக்காரர் தானே? அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்காம இங்கே அண்ணாமலை அங்கிளுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் பயன்படுத்துறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. முதல்ல பிஸ்னஸ்க்கு போட்ட பணம் எல்லாத்தையுமே நீங்கள் அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுக்கறது தான் சரி அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த போலீஸால் இங்கே மீனாவோட தங்க நகையை யார் எடுத்தது அப்படின்ற உண்மை தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் 30 லட்ச ரூபா பணத்தை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் ஏமாற்றி நாமளே முழுசாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரோஹிணி மனோஜோட முகத்திரையும் கிழிக்கப்பட்டதால் வீட்டில் உள்ள எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டு இங்கே ரோஹிணி மனோஜை வெளுத்து வாங்கவும் எந்த பதிலும் பேச முடியாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. இங்கே முத்து மனோஜ் கிட்ட, டே மனோஜ், வீட்டில் ஒன்றை நம்பி பணத்தையும் வைக்க முடியல, தங்க நகையவும் வைக்க முடியல. ஆனால் இந்த மீனாவோட நகையவும் நீ கொடுத்து தான் ஆகணும், அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பணத்தில் எனக்கும் பங்கு இருக்குது. நீ அப்பாவுக்கு உண்டான பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கலன்னா நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன். உனக்கு இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். நகையவும் திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா நகைக்குண்டான 4 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை நீ யார்கிட்ட வாங்குவியோ இல்லை உன் மாமனார்கிட்ட வாங்கினாலும் சரி, எப்படியாவது திருப்பி கொடுத்தே ஆகணும். ஏம்மா பார்லலம்மா, இந்த விஷயத்தில் நீ தானே மனோஜுக்கு ஐடியா கொடுத்து கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க. மனோஜால் 4 லட்ச ரூபா பணத்தையும் அப்பாக்குண்டான 27 லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்க முடியலன்னா அப்புறம் பார்லரில் வந்து நான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படின்னு முத்து பயங்கரமாக கத்துறாரு. இங்கே எதுவுமே பேசாமல் கோவத்தில் இருக்க விஜயா ரோஹிணி மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே ரோஹிணி மெதுவாக விஜயா கிட்ட போயிட்டு, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் அந்த பணத்தை முழுசையும் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. முதல்ல மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் எடுத்த உடனே அண்ணாமலை அங்கிளோட 27 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி கொடுத்துடலான்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த பணத்தை நான் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தினேன். என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி விஜயாவை சமாதானப்படுத்த நினைக்கிறாங்க ரோகிணி. ஆனால் விஜயா ரோஹிணி கிட்ட, ஏன் ரோஹிணி, என்னவோ உங்கள் அப்பா பணத்தை மலேசியாவிலேருந்து அனுப்பிவிட்டாருன்னு பந்தா காமிச்சேன், அது எல்லாமே பொய் தானே? உன்னை நம்பி வீட்டில் உள்ள எல்லாரையும் எதிர்த்து உனக்கு உதவி செஞ்சேன் பாரு, என்ன முதல்ல சொல்லணும். என்ன ஏமாத்துறது மட்டும் இல்லை, குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்க. என் வீட்டு பணத்தை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்த நீ யாரு? முத்து சொன்னது தான் சரி. நீ முத்து சொன்ன மாதிரியே மீனாவோட நகைக்குண்டான 4 லட்ச ரூபா பணத்தை தரியோ இல்லையோ, என் புருஷனோட 27 லட்ச ரூபா பணம் எனக்கு வந்தாகணும். என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நான் கூட பயன்படுத்தலை, ஆனால் யாருக்குமே தெரியாமல் ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை இனி நம்பவே கூடாதுன்னு இப்போ தான் நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால் நீ என்கிட்ட சமாதானப்படுத்தியெல்லாம் பேச வேண்டாம். என் 27 லட்ச ரூபா பணத்தை எப்படி தரலான்னு யோசனை பண்ணு. முத்து சொன்ன மாதிரியே 1 வாரத்துக்குள்ள 27 லட்ச ரூபா பணமும் என் கைக்கு வரலனா அப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியதா போயிடும். புரியுதா ரோஹிணி அப்படின்னு ரொம்ப கோபத்துல இருந்த விஜயா குரலை வசதி பேசின உடனே விஜயா பேசுனதெல்லாம் கேட்டு ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் மனோஜ் எனக்கு தெரியாம மீனாவோட தங்க நகையை எடுத்து இப்படி பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த போலீஸ் மூலமா 30 லட்ச ரூபா பணத்தை நான் ஜீவா கிட்ட வாங்கின விஷயம் வேற வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு பயத்துல கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி.